இருக்க அம்மனோட சிறப்ப பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது நிறைய பேருக்கு வந்து அந்த பாம்பு வந்து புகுந்துக்குது, பாம்போட வழி இருக்குது, அந்த பாம்பு புத்து, பாம்பு கிடையாது, பாம்பு கரையான் செய்யக்கூடியது தான் புத்து. ஸோ கரையானோட வழி தான். ஆனால் கரையான் பர்டிகுலர் மண்ணை தான் எடுத்துன்னு வரும். பர்டிகுலர் வழியாக இருக்கக்கூடிய கிரிப்பாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கக்கூடிய அந்த மண்ணை தான் எடுத்துகிட்டு வந்து விற்கும். அது விற்க சொல்ல அந்த கரையானோட வழினா செல் போல் அதுக்கு அந்த மண்ணை வச்சு இன்னொரு இடத்துக்கு பாஸ் ஆகக்கூடிய தன்மை அந்த கரையானுக்கு கூட. அதனால் ஊடுருவி இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா அப்படியே போயினே இருக்கும். அந்த நிலைமை செய்யக்கூடிய ஒரு தன்மை. அப்போது அந்த மண் வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்கக்கூடிய தன்மை உடையது. அந்த மண் வந்து ரொம்ப வெள்ளமே அடித்தாலும் கரையாது, ஓரளவுக்கு கரைமே தவிர அப்படியே இடிஞ்சு விழாது. அப்போது எந்த அளவுக்கு அது வலிமையாக பண்ணியிருக்குன்றதை பார்த்துக்க. அந்த வலிமையாக இருக்கப்போ காஸ்மிக் லெவலோட எனர்ஜி அதில் கொஞ்சம் ஃபார்ம் ஆகுது அந்த மண்ணில். அந்த எனர்ஜி ஃபார்ம் ஆகிறதால தான் புத்தை நம்ம கும்பிட்றோம். ஸோ புத்தை கும்பிட்றதுக்கு காரணம் என்னென்னா அந்த காஸ்மிக் லெவல் எனர்ஜி. அது இல்லாமல் இது முக்கியமாக அந்த அரச மர அடியில், இந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கிறதுனால அரச மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த காந்த அலைகள், அந்த காந்த அலைகள் வந்து கர்ப்பமாகாத பெண்களுக்கு வந்து கர்ப்பமாகக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அந்த தன்மை அதில் இருக்கக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அந்த புத்தோட தன்மை அதோட நிலையும் இருக்குது. அதனால தான் புத்துக்கு பால் ஊற்றுறாங்க. அந்த பால் ஊற்ற சொல்ல அந்த மண் கிரிப் ஆகிடும். ஸோ புத்துக்கு பால் ஊற்ற சொல்ல மண் வந்து கிரிப் ஆகிடும். அது இன்னும் அதோட வளர்ச்சியை வந்து மேம்படும். அதே நேரத்தில் அந்த சுற்றி வரதுனால அந்த எனர்ஜி வந்து நமக்கு ஹீல் ஆகும். அந்த எனர்ஜி ஹீல் ஆகக்கூடிய தன்மை அந்த புத்தில் இருக்குது. அதனால தான் புத்து பண்ண நம்ம இவிலியோடு வச்சுக்கலாம், அந்த நிலைமையும் பண்ணலாம். அந்த புத்தில் வந்து மஞ்சள் தூளை வச்சு அந்த கயிறை வச்சு நம்ம கட்டுறதுக்கு காரணம் அதோட வழி வந்து நம்மளை காப்பாற்றக்கூடிய தன்மை, அந்த எனர்ஜி வந்து நம்ம வழிபடணும். அதனால தான் அந்த புத்தில் அம்மனை அமைக்கிறது. சில அம்மன் உருவமாகவே வந்திருக்கும், நேச்சுராகவே இருக்கும். நேச்சுராக இருக்கக்கூடிய அம்மன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கும்பகோணத்தில் இருக்க கற்பகாட்சமை அப்படின்ற ஒரு கோயில் இருக்குது. இன்றைக்கி வரைக்கும் வந்து குழந்தை பிறக்காதவங்க அந்த கோயிலுக்கு போய் அந்த நெய்யை இது பண்ணிவிட்டு அந்த கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாங்கன்னா கர்ப்பமாயிடும்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு வழிமுறைகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கோயிலுக்கு நமக்கு போகிறது நல்ல பலன் கிடைக்கும். அதனால தான் புத்தில் இருக்க அம்மனுக்கான பலன் இருக்குன்றதை சொல்கிறாங்க. புத்தே ஒரு தெய்வ சக்தி உடையதாக நம்ம வந்து நம்மளோட தமிழில் ஆல் இந்தியா லெவலில் எங்கே போனாலும் புரியுதாங்க. உங்களுக்கு வந்து அஹமதாபாத்லாம் போனீங்கன்னா சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த பாம்பு இருக்கும், எங்கே பார்த்தாலும் இந்த புத்து இருக்கும். இந்த புத்துக்கு ஒரு தனி கோயிலே கட்டிடுவாங்க, தனியான வழிமுறையே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நிலைமைகள்லாம் அஹமதாபாத்லாம் பார்த்திங்கன்னா நிறைய, அஹமதாபாத், பூனா இந்த ஏரியாவில் போனீங்கன்னா நிறைய பேர் அதை வந்து வழிபாடாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த நிலைகள் வந்து வர்றது ரொம்ப நல்லது. அதை கும்புறது ரொம்ப பலனை கொடுக்குன்றதை சொல்லலாம்.